மறக்க முடியாத மாமனிதர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த குரலுக்கேற்ப நம்ம மூவியில் வாழ்ந்தவர்கள் பலர். குறிப்பாக திரைப்படத்துறையில் சினிமாங்கிறத ஒரு வியாபாரமாக மட்டும் பார்க்காம அதையும் தாண்டி சினிமா மூலம் மக்களுக்கு என்னென்ன நன்மை செய்யலாம், இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன நல்ல கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு நினச்சவங்க மிக சிலர். அதில் முதன்மையானவர் கலைவாணர் NS கிருஷ்ணன். நாகர்கோயில் சுடலைமுத்து கிருஷ்ணன், இதுதான் கலைவாணர் NS கிருஷ்ணனோட முழு பெயர். 29/11/1908 பிறந்தார் திரு NS கிருஷ்ணன். NS கிருஷ்ணன் பிறந்த நேரம் அவருடைய குடும்பம் மிக வறுமையில் இருந்தது. அதனால் NS கிருஷ்ணன் அவர்களால் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே அவரால் படிப்பை தொடர முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார். குடும்பத்தோட வருமானத்தை பெருக்கணும்னா தானும் உழைக்கணும். இதற்காக கலைவாணர் அந்த காலத்தில் திருவிழாக்களில் கலர் சோடா விற்பனை செய்கிறது, காற்றாடி விற்பனை செய்து, பாட்டு பாடி, இப்படி தனக்கு தெரிந்த வழிகள் மூலமெல்லாம் பொருள் ஈட்டி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். திரு NSK அவர்கள் நாடக கொட்டகைக்குள் நுழைந்ததே கலர் சோடா விற்கிறவராக தான். சோடா கலர் விற்பவராக நாடக கொட்டகைக்குள் நுழைந்த NSK மெல்ல வளர்ந்து அங்கே பாடல் சொல்லிக் கொடுப்பவராக உயர்ந்து நாடக நடிகர்களுக்கெல்லாம் பாடல் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பித்தார். நாடகங்களுக்கு தபேலா வாசிக்க ஆரம்பித்தார். இப்படி படிப்படியாக உயர்ந்து பாடி நடித்து இசைக்கும் ஒரு கலைஞராக நாடகத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்தார். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் நடித்து வெளியான படம் சதி லீலாவதி. அவர் முதல்ல ஒப்பந்தமான படம் சதி லீலாவதி. இந்த படம் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் TS பாலே அவர்களுக்கும் முதல் படம். ஆனால் கலைவாணர் NS கிருஷ்ணன் நடிப்பில் வெளியான முதல் படம் 1935ஆம் ஆண்டு வெளிவந்த மேனகா படம். மேனகாவில் தொடங்கி அவர் இறுதியாக நடித்த படம் தோழன். இதுவரை ஏறத்தாழ 100 படங்களில் நடித்திருக்கார் திரு NS கிருஷ்ணன் அவர்கள். சினிமா நடிகராக தன்னால் என்னென்ன செய்ய முடியும் என்று NS கிருஷ்ணன் யோசித்தார். விளைவு: தமிழ் சினிமாவின் முதல் வள்ளல் நடிகர் NSK. தமிழ் சினிமாவில் தனியாக காமெடி ட்ராக் உருவாக்கிய முதல் நடிகர் NSK. ஒரு காமெடி நடிகரால் படம் நிச்சயமாக வெற்றியடையும், ஒரு காமெடி நடிகர் இருந்தால் படம் நன்றாக ஓடும் என்று நிரூபித்து காட்டியவர் திரு NSK அவர்கள். தயாரிப்பாளராக உயர்ந்த முதல் காமெடி நடிகர் திரு NSK அவர்கள். சோவியத் ரஷ்யாவின் அழைப்பை ஏற்று ரஷ்யா சென்று வந்த முதல் தமிழ் கலைஞர் திரு NSK அவர்கள். தமிழ் சினிமாவில் பொது உடைமை கருத்துக்களையும் நாத்திக கருத்துக்களையும் பிறர் மனம் புண்படாதவாறு நுழைத்த முதல் நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். துணை நடிகர்களோட சம்பளத்தை உயர்த்தி கொடுத்த முதல் நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் எல்லாம் விற்பனையாகாமல் அந்த படத்தை பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த படத்தில் NSKவோட காமெடி இருந்தால் இந்த படத்தை நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக காமெடி ட்ராக் உருவாக்கி அதை அந்த பணத்தோடு இணைத்து அந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்தவர் திரு NSK அவர்கள். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சுவையான சம்பவங்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம், கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய படம் 1952ஆம் ஆண்டு வெளியான பணம் அப்படிங்கிற படம். இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களை NSK அவர்களுக்கு ஜூபிட்டரில் இருந்த காலத்திலேருந்தே தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணினார்னா, அவர் இயக்கிய படம் பணத்தில் மெல்லிசை மன்னர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். வாய்ப்பு கொடுத்தோன்னே டைட்டில் கார்டில் என்ன பேர் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது ராமமூர்த்தி விஸ்வநாதன் அப்படின்னு தான் முதல்ல சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு மாற்றினது கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாதா, ராமூர்த்தி உன்னோட வயசில் பெரியவர், அவர் பேர் பின்னால் இருந்தால் அவர் உன்னை தாங்கி பிடிச்சிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் விஸ்வநாதன் ராமூர்த்தினே பேர் போடலாம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஒரு ஆழமான சிந்தனை பார்த்தீங்க இல்லையா? நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்த நடிகர் திரு NS கிருஷ்ணன் அவர்கள். அவருடைய காமெடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கருத்துக்கள், ரொம்ப அழகான கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லியிருப்பார், ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். தான் சார்ந்திருந்த கலைத்துறை மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் NS கிருஷ்ணன் அவர்கள்.
மற்ற கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய முதல் ஆளாக திரு என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இருப்பார்கள். அம்பிகாபதி படப்பிடிப்பின் போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அது ஒரு பெரிய தகராறில் போய் முடிஞ்சுது. இதை கேள்விப்பட்ட என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனையும் நடிகர் திலகத்தையும் அழைத்து 2 பேர்த்திட்டையும் சமாதானம் பேசி அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்தி அவங்க 2 பேரையும் ஒரு கூட்டறிக்கை விட செய்து அந்த கூட்டறிக்கை எல்லா பத்திரிகையிலும் வரமதி செய்தார். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, இதை மிக நன்றாக உணர்ந்தவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அதனால தான் தன்னோட படத்தில் ஒரு காட்சியில் குழந்தைகளுக்கு முன்னால் பெரியவங்க எதை பேசலாம் எதை பேசக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு முன்னால் நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது அது விபரீதமாக போயிடும். ஏன்னா குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை நன்கு உணர்ந்த கலைவாணர் தன்னோட படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பார். இந்த காட்சியில் ஒரு குழந்தைகளுக்கு முன்னால் நம்ம என்னெல்லாம் பேசலாம் கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை என்.எஸ். கிருஷ்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். எம்ஜிஆரும் நாடக நடிகர் இருக்கிற காலத்துலேருந்து கலைவாணரை தன்னோட குருவாக தான் பார்த்துட்டு இருந்தார். ஒரு முறை தட்சயஞ்ஞம் அப்படிங்கிற படத்துக்காக கல்கத்தாக்கு ஷூட்டிங். அப்போ எம்ஜிஆர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் என்எஸ்கேவோட போயிருந்தார். போயிருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் ரோட்டில் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு தண்ணி நிறைய ஓடிட்டு இருந்தது. உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, ஒரே ஜம்ப் அந்த தண்ணியை அப்படி தாண்டி குதிச்சார். உடனே அவரோட செருப்பு அறுந்து போச்சு. உடனே மக்கள் திலகம் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த செருப்பை தூக்கி எறிஞ்சிட்டு வெறுங்காலோடு போயிட்டார். பொதுவாகவே அந்த குரூப்பில் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் அவங்க என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். அடுத்த நாள் காலையில் மக்கள் திலகம் அவர்கள் என்எஸ்கேவை பார்த்து, அண்ணே என்னோடய செருப்பு அறுந்து போச்சு, ஒரு புது செருப்பு வாங்கணும், என் கூட கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். உடனே என்எஸ்கே என்ன பண்ணினார்னா, இரு ராமச்சந்திரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒரு செருப்பை கொண்டு கீழே வைக்கிறார். அது பார்த்தா எம்ஜிஆர் முதல் நாள் தூக்கி இருந்த பழைய செருப்பு. இதை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப ஷாக்காக போயிடுச்சு. என்எஸ்கே எவ்வளோ பெரிய நடிகர், அவர் தன்னோட செருப்பை எடுத்து தைச்சு கொண்டு அவர் கால்கிட்ட வைக்கிறார் அப்படின்னு உடனே அதிர்ந்து போய் நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு என்எஸ்கே சொல்கிறாரு, ராமச்சந்திரா நீ இப்போ தான் வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகர், நீ அனாவசிய செலவுகள்லாம் பண்ணக்கூடாது, இந்த செருப்பு நல்ல நிலைமையில தான் இருக்குது, இதை நீ 6 மாதம் நீ இந்த செருப்பை போடலாம், அதனால் நீ தூக்கி போட்ட செருப்பை நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு சிந்தனை, இந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாமல், அதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், தன்னை விட மிக சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் தூக்கி எறிஞ்ச செருப்பை எடுத்துகிட்டு தைச்சி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி மனம் கலைவாணரை தவிர வேறு யாருக்காவது வருமா? கலைவாணர் கடைசி காலத்தில் நோயுற்று ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவங்கள பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரால் பார்க்க முடியல. ஏன்னா அப்போ அவர் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தார். இதை கேள்விப்பட்டுட்டு என்எஸ்கே என்ன பண்ணார், ஒரு நாள் திடீர்னு அவசியம் ராமச்சந்திரனை உடனே என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னார். என்னமோ ஏதோ நினச்சிட்டு எம்ஜிஆர் வந்த உடனே கலைவாணர் சொல்கிறாரு, ராமச்சந்திரா எல்லாருமே என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க, நீ மட்டும்தான் என்னை பார்க்கல, நீ எவ்வளோ பிஸியாக இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ என் மேலே எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பத்திரிகைக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராமச்சந்திரன் மட்டும் கலைவாணரை பார்க்கல, அவருக்கு திமிரு அதிகம் அப்படிங்கிற மாதிரி எழுதிடுவாங்க. இதனால் உனக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாது, இதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே கலைவாணர் போன்ற மாமனிதர்கள்கிட்ட மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் கலைவாணர் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது மக்கள் திலகம் அவரை பார்க்க வந்தார். பொதுவாகவே கலைவாணர் கொடுத்து கொடுத்து பழகியவர். வள்ளல் தன்மையில் மக்கள் திலகத்துக்கு குருநாதர் கலைவாணர் தான். அதனால் தான் கொடுத்தா கலைவாணர் வாங்க மாட்டார் அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கலைவாணரோட தலகாணியை தூக்கி ஒரு கட்டு பணத்தை அதில் வச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது கலைவாணர் கூப்பிட்டு, ராமச்சந்திரா கொடுக்குறதோ கொடுக்குற, எல்லாம் 10 ரூபா நோட்டாக கொடுத்தான்னு வச்சுக்கா, என்னை பார்க்க வரவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேனே அப்படின்னு சொல்கிறார். அதாவது இது போன்ற ஒரு வள்ளல் தன்மையுடைய ஒரு நடிகரை நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மேலே என்.எஸ். கிருஷ்ணன் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு எம்ஜிஆர்னா அன்பு ரொம்ப அதிகம். அவர் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி டி.ஏ. மதுரத்தை அழைத்து சொன்னாராம், மதுரம் நான் இறந்தால் கூட அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற இந்த குணம் நிச்சயமாக என்றைக்குமே அழியாது. காரணம், என்னோடய வாரிசாக எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கார், என்னுடைய பணியை அவர் தொடர்ந்து செய்வார். அதனால் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரை என்னையும் மக்கள் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கலைவாணர் சொன்னாராம். எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு பாருங்கள்.
மக்கள் திலகத்திற்கு குருநாதராக மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியவர் என்எஸ்கே அவர்கள் தான். இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிற பாடல் 1956ஆம் ஆண்டு வெளியான ராஜாராணி படத்தில் என்எஸ்கே அவர்கள் பாடிய சிரிப்பு அப்படிங்கிற பாடல். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு அப்படின்னு சிரிப்பை பற்றி கலைவாணர் அவர்கள் சொல்வார். இந்த பாட்டோட இறுதி சரணத்தில் சிரிப்பை வகைப்படுத்தி சொல்லியிருப்பார் என்எஸ்கே அவர்கள். நம் மாநிலம் முன்னேற வேண்டும், நம் மக்கள் வாழ்வு செழிக்க வேண்டும், நம் நாடு சிறக்க வேண்டும், இந்த மாதிரி உயர்ந்த கருத்தில் கொண்டவர் என்எஸ்கே அவர்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சியில் பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டில் என்எஸ்கேவும் மதுரம் அம்மாவும் இருப்பாங்க. 10 வருஷம் கழித்து நம்ம நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு கலைவாணர் ஒரு கனவு கண்டிருப்பார். தன்னுடைய ஆசையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா 1915லேருந்து ஒரு டைம் மெஷினில் பார்த்திங்கன்னா என்எஸ்கேவும் மதுரம் அம்மாவும் 1960க்கு போயிடுவாங்க. 1960ஆம் ஆண்டு தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தன்னோட கனவை, தன்னோட உயர்ந்த கற்பனைகளை, சிறந்த எண்ணங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார், திரும்ப 1950க்கே வந்துடுவார். வந்தோடனே மதுரம் அம்மா கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ அழகாக இவ்வளோ சுபிட்சமாக இருக்கே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும் அப்படிம்பார். இந்த இடத்துல கலைவாணர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாடு இப்படிலாம் மாறணும் அப்படின்னா மக்கள்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்ந்திருக்கும் கட்சிக்கு ஒரு பிரச்சாரத்தை வாழைப்பழத்தில் ஊசியை தர மாதிரி ரொம்ப நாசுக்காக ரொம்ப அழகாக சொல்லுவார். அறிஞர் அண்ணாதுரை, என்எஸ் கிருஷ்ணன் இவர்களோட நட்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1957ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் நடந்த ஒரு சுவையான விஷயம். அண்ணாதுரை அவர்கள் காஞ்சிபுரத்தில் போட்டியிட்டார். அவரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அண்ணாதுரை ஆதரித்து பேச வரார் அப்படின்னு ஒன்று ஒரு பெரிய பரபரப்பு. கலைவாணர் என்ன பேச போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு மக்கள்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம். கலைவாணர் மேடைக்கு வந்தார், மைக்கை பிடிச்சார். ஒரு வார்த்தை கூட அறிஞர் அண்ணாவை பற்றி அவர் பேசவே இல்லை. அறிஞர் அண்ணாவை எதிர்த்து ஒரு டாக்டர் போட்டிட்டார். அந்த டாக்டரை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். இந்த டாக்டர் ரொம்ப நல்ல மனுஷன் நான் கேள்விப்பட்டேன், இவர் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறைய சேவை செய்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த டாக்டரோட சேவை இந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. இவர் இருந்தால் தான் இந்த ஊரில் மக்கள்லாம் நோய் நொடியின்றி நல்லா இருக்க முடியும். ஆனால் அறிஞர் அண்ணா அந்த மாதிரி கிடையாது. அவர் ஊராக சுற்றக்கூடியவர். அவர் இங்கே இருக்கிறது ஒன்று தான், சென்னையில் இருக்கிறது ஒன்று தான். அதனால் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், இந்த நல்ல மனுஷன் இந்த டாக்டருக்கு இவரை உங்கள் ஊர்லேயே வச்சுக்கோங்க, இவருக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க, உங்களோட ஓட்டெல்லாம் அறிஞர் அண்ணாவுக்கு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு சென்னைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதாவது தன்னை ஒருத்தரை எதிர்த்து பேசும்போது கூட அவர் மனம் புண்படாதவாறு மிக நாகரீகமாக பேசக்கூடியவர் என்எஸ்கே அவர்கள். அறிஞர் அண்ணாவிற்கும் என்எஸ்கே அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாச பிணைப்பை காட்டக்கூடிய நிகழ்ச்சியாக ஒரு விஷயம் அமைந்தது. 1957ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அறிஞர் அண்ணாவோட திருவுருவப் படத்தை திறந்து வைக்க கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்தார். கலைவாணர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி அதுதான். அதேபோல் 1969ஆம் ஆண்டு ஜிஎன் செட்டி ரோடில் சென்னையில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய சிலையை திரு அண்ணாதுரை அவர்கள் திறந்து வைத்தார். அண்ணாதுரை அவர்கள் கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்ச்சியும் அதுதான். இதுதான் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பை காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி. இப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் கலைவாணரை பற்றி என்ன சொல்லலார் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த விழாவில் நான் இன்றைய தினம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததில் உள்ளபடி மிகுந்த உணர்ச்சி வயப்பட்டவனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் அவர் உடனிருந்து நடத்த வேண்டிய விழாக்கள். ஆனால் அவருடைய நினைவுக்காக நடத்தப்படுகின்ற விழாவாக இவைகள் அமைந்து விட்டது. அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டதை பற்றி நாம் மிகவும் மன உருக்கத்தோடு ஆண்டுக்கு ஒரு முறையாகிலும் நினைவிலே கொள்வதற்காக இந்த விழாக்கள் நடந்து கொண்டு வருகின்றன. இத்தகைய விழாக்களில் நாம் கலந்து கொள்கிற நேரத்திலெல்லாம் மற்ற எந்த பொருளை பற்றிய நினைவும் நமக்கு அதிகமாக எழாமல் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவராலே வாழ்வு பெற்றவர்களை பற்றியும் கலைக்கும் அவருக்கு இருந்த தொடர்பு பற்றியும் அதன் மூலமாக கலைக்கு கிடைத்த ஏற்றத்தை பற்றியும் அதனுடைய வழி மற்றவர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றியும் தான் அதிகமான அளவுக்கு நாம் இத்தகைய நாட்களில் நினைவிலே கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. அவரிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டவர்கள் இந்த இடத்தில் பலர் இருக்கக்கூடும். அவருடைய நட்பை பெற்றவர்கள், அவருடைய பேருதவியை பெற்றவர்கள்,
அவராலே கலைத்துறையிலே இடம் பெற்றவர்கள், அவராலே கலைத்துறையில நல்ல பேர் பெற்றவர்கள், அவரோடு நெருங்கி பழகியவர்கள் ஆகிய பலர் இந்த மண்டபத்திலே மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இந்த எத்தனம் பல்லாயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தம்முடைய திறமையினாலே தனக்கு மட்டும் புகழை தேடிக்கொள்ளலாம், அதற்கு கூட கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் கலைவாணர் அவர்கள் தமக்கு புகழ் தேடிக்கொண்டது மட்டுமல்ல, தம்மை பின்பற்றி கலைத்துறையிலே பணியாற்றி அவரவர்களும் நல்ல புகழ் எய்தத்தக்க விதத்தில் ஒரு தனி துறையை அவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். அதற்கு முன்னாலே நகைச்சுவை நடிகர்கள் என்பது பொதுவாக முதலிலே ராஜபார்க்கில் ஆரம்பமாகி தொண்டையெல்லாம் கெட்டுப்போன பிறகு 10 தடவை கீழே விழுந்து எழுந்து அதை பார்த்து மக்கள் சிரிக்க ஆரம்பித்ததும் அதையே வேடமாக்கி கொண்டதுதான் ஆதி நாட்களிலிருந்து நகைச்சுவை பாத்திரங்கள். ஆனால் நகைச்சுவை பாத்திரம் என்பது சில கருத்துக்களை மக்கள் மனதிலே எளிய முறையில் இனிய முறையில் புகுத்துவதற்காக இருக்கின்ற நல்லதொரு வாய்ப்பு என்பதை கலைவாணர் அவர்கள்தான் தமிழகத்தினுடைய நாடக மேடைகளிலேயும் தமிழகத்தினுடைய படத்துறையிலேயும் மிக நல்ல முறையிலே அவர்கள் இணைத்தார்கள். அது இன்றைய தினம் கலைத்துறையில ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி ஆகிவிட்டிருக்கிறது. மேலும் பலர் அதே வழியிலே அந்த துறையில ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்றாலும் அவர்கள் எந்த விதமான புதிய நகைச்சுவைக்காக நடிப்பை செய்தாலும் அதை பார்க்கிற பொழுது உடனடியாக நமக்கு அவரை பற்றி நினைவுதான் வருகிறது. அதுதான் அவர் ஈட்டி நம்மிடத்தில் விட்டு சென்றிருக்கின்ற அழிக்க முடியாத செல்வமாகும். அவர் ஈட்டிய மற்ற செல்வங்கள் என்ன ஆயின என்பது நமக்கெல்லாம் தெரியும். என்னிடத்திலே உள்ளதையெல்லாம் எடுத்துச் செல்லுங்கள், என்னை நீங்கள் சும்மா விட்டால் போதுவென்று எடுத்துச் செல்லுங்கள், மணிகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று வயல் நமக்கு சொல்லுகிறதோ அதை போல் அவர் வாரி வாரி வழங்கினார்கள். பணத்தை மட்டுமல்ல, நல்லெண்ணத்தை வாரி வழங்கினார்கள், கலை ஆர்வத்தை வாரி வழங்கினார்கள். ஆகையினாலே ஒருவர் ஈட்ட வேண்டும் என்றால் இத்தகைய புகழ் செல்வத்தை தான் ஈட்ட வேண்டும் என்பதனை அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தமிழர்கள் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எந்த நேரத்திலேயும் கலையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். கலையை மறந்து அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ததில்லை. போருக்கு கிளம்புகின்ற பொழுதும் அவர்கள் கலையார்வமிக்க முரசு குட்டித்தான் புறப்பட்டார்கள். யாராக இறந்து விட்டார்கள் என்றாலும் கலையோடு இணைந்த முறையிலே தான் துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். மகிழ்ச்சி பொங்குகிற நேரத்தில் கலை மூலமாக அதை வெளிப்படுத்தினார்கள். ஈதலை கலை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். சுருங்க சொல்வதானால் பண்பாடு முழுவதையும் கலையின் மூலமாக எடுத்து காட்டியவர்கள் தமிழ் பெருங்குடி மக்கள் ஆவார்கள். அவர்களுடைய கலைத்திறனை முழு வடிவத்திலேயும் நேர்த்தியான நிலையிலேயும் பிறர் பார்த்து பாராட்டத்தக்க வகையிலேயும் அதைவிட முக்கியமாக மற்றவர்கள் கண்டு பின்பற்றத்தக்க வகையிலேயும் தமிழகத்திற்கு அளித்துச் சென்றவர் கலைவாணர்கள் ஆவார்கள். ஆகையினால் அவருடைய நினைவு நாளிலே கலந்து கொள்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். இன்றுதான் பல மாதங்களுக்கு பிறகு என்னையும் மறந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியோடு நான் என்னை இணைத்துக் கொண்டிருந்தேன். இதுதான் எனக்கு இயல்பானது கூட. இடையிலே வந்திருப்பது எனக்கு இயல்பானது அல்ல. தலைமுறைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் என்எஸ் கிருஷ்ணனின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். நாட்டில் தர்ம சிந்தனை உள்ளவர்கள், நல்லவர்கள் உள்ளவரை அவர்களோட உருவில் நாம் என்எஸ் கிருஷ்ணனை என்றுமே பார்த்து கொண்டே இருக்கலாம். வாழ்க என்எஸ் கிருஷ்ணன் புகழ்.